அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இறையடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் நாம் ஒரு இன்னலையோ ஒரு துன்பத்தையோ ஒரு நோயையோ நாம் அடைவது இந்த உலகத்துடைய இயற்கையாக இருக்கின்றது. அவ்வாறு அடையும் போது நாம் நம்முடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நிச்சயமாக அந்த நோயையோ அல்லது அந்த கவலையையோ நம்மை விட்டு நீக்குவான் என்ற அந்த உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எந்த குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்றால், ஏன் இறைவன் எனக்கு இந்த நோயை கொடுத்தான், எதனால் என்னை மட்டும் சோதிக்கின்றான், எதனால் எனக்கு மட்டும் இந்த கவலையை தருகின்றான் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. நபி அவர்கள் சொல்லி காட்டும் போது கூட, ஒரு அடியான் கவலையாலோ அல்லது ஒரு நோயாலோ அல்லது ஒரு கடுமையான நிலையையோ அவன் அடைந்தால் அவன் சொல்லட்டும், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹ், அல்லாஹு தான் என்னுடைய இறைவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று அவன் சொல்லட்டும். அவ்வாறு அவன் சொன்னால் கஷஃப தாலிக அன்ஹு, அவனை விட்டு அந்த கவலையோ இன்னலோ எல்லாம் ஓடிவிடும், நீங்கிவிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்கவர்கள், அந்த குணம்தான் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். என்னுடைய இறைவன் என்னை விட்டு அனைத்தையும் நீக்குவான், அனைத்து கவலைகளையும் நீக்குவான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை கொண்டவர்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.